தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நான் சொன்ன மாதிரி ரேவதிக்கு நான் பார்த்த மாப்பிள்ளதான் மோதிரம் போட்டாரு. பரவாயில்லையே, காரியத்துல தோத்து போனாலும் ஸ்மைல் பண்றியே. மேலோட்டமா பார்த்து எதையும் நம்பிராதீங்க. என்ன சொல்ற? இது பாரு, சொல்ல வந்தத நேரடியா சொல்லு. ரேவதி கையில அவன் மோதிரம் போட்டதை நீங்க பாத்தீங்களா? இல்ல. மோதிரம் மாத்த போகும்போது பவர் கட் ஆச்சு. அது ஏன்னு யோசிச்சீங்களா? இல்ல இல்ல, நீ என்ன குழப்பி டென்ஷன் பண்ண பாக்குற. நான் பார்த்த மாப்பிள்ள மோதிரம் போட்டத இல்லன்னு சொல்றதுக்கு நீ பிளான் பண்ற. இது என்ன மோதிரம் தெரியுதா? இந்த மோதிரம் உன்னோட கையில எப்படி வந்துச்சு? ஓ, நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கின கடையிலேயே நீயும் அதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? உங்க டைமிங் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அத்தை. ரேவதி மோதிரத்தை என் கையில தான் போட்டான். ரேவதி உனக்கு மோதிரம் போட்டாளா? இருக்காது. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும். இரு, நான் மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். மாப்பிள்ள, மாப்பிள்ள, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள, உங்க நிச்சய மோதிரத்தை காட்டுங்க. என்ன மாப்பிள்ள தயங்குறீங்க? நிச்சய மோதிரத்தை காட்டுங்க. ஐயோ, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? ரேவதி போட்ட நிச்சய மோதிரம் எங்க? கரண்ட் போனப்போ என்ன யாரோ இழுத்து புடிச்சு வாயை பொத்திட்டாங்க. என்னோட கைய புடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள ரேவதி கையில எப்படியோ மோதிரத்தை போட்டாங்க. ரேவதியும் என் கையில மோதிரம் போடவே இல்ல. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல மாப்பிள்ள. இல்ல அத்தை, எல்லாரும் முன்னாடியும் நான் ரேவதி மோதிரம் மாத்தலன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும். எனக்கு மட்டும் இல்ல, ரேவதிக்கும். பர்டிகுலரா உங்களுக்கும் அது அவமானம் இல்லையா? அதனாலதான் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நான் அமைதியாவே இருந்துட்டேன். என் மாப்பிள்ள சொன்னதை கேட்டியா? என் பொண்ணை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நடந்தது தெரிஞ்சோ அமைதியா இருந்திருக்காரு என் மாப்பிள்ள. ஆனா நீ யாருக்கும் தெரியாம இருட்டுல திருட்டுத்தனமா மோதிரத்தை மாத்தி இருக்க. என்ன நீ செஞ்சது நியாயம் நினைக்கிறியா? எது நியாயம் அநியாயம்னு எனக்கும் தெரியும். நான் இருக்கும்போதே ரேவதிக்கு. சரி, என்ன விடுங்க. பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்றீங்களே, இது எந்த நியாயத்துல வரும்? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ள, அவனை அடிச்சு ஓட விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரேவதியோட மனநிலைமை இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு சாதகமா இல்ல. பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன் தாயை அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா நான் நினைச்சது செஞ்சே தீருவேன். அது சரி, நீதான் எங்கேயோ கிளம்பி போனியே, போனவன் எதுக்கு திரும்பி வந்த? இந்த சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்குனீங்க. என்னை நேர்லயே வேற வந்து இன்வைட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? அதுவும் இங்க வந்துட்டு நான் எப்படி பாதியிலே போறது? அந்த வேலையை கரெக்டா பண்ணணும்ல. நான் கரெக்டா பண்ணிட்டேன். நான் தான் ரேவதி கையில மோதிரம் போட்டேன்னு இப்ப வேணா அவளுக்கு தெரியாம இருக்கலாம். அவ என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா என்னை ஏத்துக்கிற நாள் கூடி சீக்கிரமே வரும். அதை நீங்களும் பாப்பீங்க. அதையும் பார்த்துடலாம்.
கடவுள் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மனுஷங்களாலாம் தடுக்க முடியாது அத்தை. அம்மா, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதும்மா. அடுத்து நிலா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஆரம்பிங்க. ஓம் சக்தி பராசக்தி அபிராமி தாயே போற்றி போற்றி, தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. நிலா பூஜைக்கு நேரமாச்சு, எல்லாரும் சீக்கிரமா வாங்கோ. என்னங்க ஐயரே, ஏதோ பூஜைன்னு சொன்னீங்க, கையில ஜலடைய வச்சிருக்கீங்க, மாவு ஏதாவது ஜலிக்க போறீங்களா? தம்பி, இந்த பூஜையோட முக்கியமான அம்சமே இந்த ஜல்லடை தான். அப்படியா? அப்படி என்ன அந்த முக்கியமான அம்சம்? இந்த பூஜைக்கு நிலா பூஜைன்னு பேரு. ஆ, கல்யாணமான பொண்ணு தன் கணவரோட ஆயுள் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நிலாவை பார்த்து வேண்டிக்கிட்டு இந்த ஜல்லடை வழியா கணவனை பார்க்கணும். அப்படி பார்த்தா அவ வேண்டினது நடக்கும். பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது நம்பிக்கை. ஓ, வித்தியாசமான கான்செப்ட் தான். ஏன் மாமா, இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. பண்ண மாட்டீங்கல்ல? சாரி மாமா. பூஜைக்கு வந்தா பயபக்தியோட இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. சாரி அத்தை. கல்யாணமான பொண்ணுங்க வலது பக்கமா வந்துருங்க. ஒவ்வொருத்தரா நிலாவை பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க அவங்க மனைவி முன்னாடி வந்து நிக்கணும். நான் சொல்றது புரியுறதா? அப்பா, எப்படியாவது ரேவதி இந்த பூஜையில கார்த்தியை தான் பார்க்கணும். அவ அப்படி பார்க்க ஏதாவது ஐடியா பண்ணுங்களேன். ஏமா, நானே பிடிக்காம இங்க நின்றுட்டு இருக்கேன், என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியே. சரி சரி இரு இரு. கல்யாணமான பொண்ணு தான் இதுல கலந்துக்கலாம்னு சொன்னீங்களே, என் பொண்ணு ரேவதி நிச்சயமான பொண்ணு, அவ கலந்துக்கலாமா? உங்க பொண்ணுக்கு தான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே, அவங்களும் தாராளமா இந்த பூஜையில கலந்துக்கலாம். மாமா, எப்படியாவது ரேவதி சகலைய பாத்துறணும். எப்படி? ஏங்க, ஆ? நம்பிக்கையோட இருங்க, அது தன்னால நடக்கும். மாப்பிள்ள, ம், ஐயர் சொன்னதை கரெக்டா கேட்டீங்கல்ல? இந்த பூஜையை சரியா பண்ணிடுங்க. சரிங்க அத்தை. ரேவதி ஜல்லடை வழியா பார்க்கும்போது நான் அவளுக்கு நேரா நிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாப்பிள்ள. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ரேவதி, நீயும் உங்க அக்கா கூட இந்த நிலா பூஜையில கலந்துக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. ம், ஐயரே, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். மாப்பிள்ள, மயில் மாப்பிள்ளையும் ரோகிணியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லலன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சகல, அது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் அதை எல்லாம் மீறி நீ நினைச்ச மாதிரி ரேவதி கையில மோதிரத்தை போட்டப்பா. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ம், சரிங்க. ஆமா மாப்பிள்ள, ரோகிணி மயில் மாப்பிள்ள முகத்தை பாக்குறப்போ ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். சகல, நீ ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ரேவதி முன்னாடி வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதையும் செய்யுங்களேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. புருஷனுக்காக பொண்டாட்டிக்கு பண்ற பூஜை எது மாப்பிள்ள? இந்த நேரத்துல ரேவதி உங்க முகத்தை பாக்குறது தான் சரியா இருக்கும். சரிங்க மாமா.
நான் வந்து நிக்கிறேன். ம் ஆ இது போதும் மாப்பிள. என்ன பண்ணலாம்? என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? மாமா, ரேவதி முன்னாடி சகல வந்து நிக்கணும். அதே நேரத்துல மருது வெளியே போகணும். அதுவும் அவனா போற மாதிரி இருக்கணும். பேசாம அவனுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துடலாமா? பாத்தியாம்மா உன் புருஷன் சொல்றத? ஏம்மா நான் பேசிக்கிட்டே இருக்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஷூவை பார்த்துட்டு இருக்க. யார் ஷூ அது? அப்பா, அது அந்த மருதோட ஷூ தான்ப்பா. அதுல 4 கட்டெரும்பு பிடிச்சு போட்டா எப்படி இருக்கும்? வா ரே வா, வாட் அ கிரிமினல் மைண்ட். எங்க ஒன்னையும் காணோம். ரோகிணி, டேக் த ப்ராடக்ட். இந்தாங்க. யா. ஏங்க, என்ன நாய் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? எப்படி கூப்பிடுறது? மியாவ், மியாவ். இது பூனைக்கு இல்ல, எறும்பை எப்படி கூப்பிடுறது? முன்ன பின்ன எறும்பை புடிச்சிருந்தா தெரியும். எறும்பை பார்த்து தெரிஞ்சோடய பழக்கமா போச்சு. சர்க்கரை நல்லா கொட்டுங்க, அது வரும். வந்துரு வந்துரு தானா வந்துரு, எறும்பு வந்துரு தானா வந்துரு. இங்க ஏங்க, பாரு, நாம அங்கேயும் கொஞ்சம் போடுவோம். இங்க வரும்போது வரட்டும். காமா. சரி. ஏங்க, அங்கதான் சர்க்கரையை போட்டீங்கல்ல, இங்கே எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒரு இடத்துல போட்டா கிடைக்குமோ கிடைக்காதோ, 4-5 இடத்துல தூவி விடுவோம். சரி வா, அங்க வந்துட்டான்னு பாப்போம். இங்கதானே சக்கரை போட்டோம். இங்க இருந்த சக்கரையவே காணோம். எறும்பு வந்து சாப்பிட்டு போயிருக்குமோ? என்னது சாப்பிட்டு போயிடுச்சா? இருங்க இருங்க, வரும். எறும்பு எறும்பு வாமா வாமா, பிளீஸ்மா, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா. இப்பன்னு பார்த்து எங்கம்மா போயிட்ட? வாமா வாமா, சும்மா இருக்கிற நேரத்துலலாம் வந்து காலை கடிப்பியே. உன்னை தேடணும்னு வந்தப்ப வந்து என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றியே. சக்கரை போட்டதெல்லாம் வீணா போயிடும் போலயே. எறும்பு எறும்பு, ஐயோ ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நான் யாரு? சும்மா கேக்குறப்பா, நான் யாரு? சாமுண்டீஸ்வரி ஃபேமிலியோட மூத்த மருமக. என் நிலைமை இப்படி கட்டெரும்பு தேடுற அளவுக்கு ஆகி போச்சே. மிஸ்டர் கட்டெரும்பு, எறும்பு எறும்பு, வாமா வாமா வாமா, ஜு 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 ஜு, மியா மியா மியா, வாமா, தயவு செஞ்சு வந்துருமா. ரோகிணி, ஒரு எறும்பு வருது. ஒரு எறும்பு வந்துருச்சு. டப்பா போடு. ஐயோ, டப்பா எடுத்துட்டு வரலையேங்க. எப்படி? எறும்ப வாயில போட்டு எடுத்துட்டு போறதா? நம்ம பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போலாமா? அப்போ நீ மருத எறும்பு கடிக்க பிளான் பண்ணல, என்ன கடிக்க வைக்க பிளான் பண்ற. இதோ பாரு, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்ல. தயவு செய்து போய் டப்பா எடுத்துட்டு வந்து சொல்லிட்டேன். எறும்பு எங்கம்மா போன? இங்க தானே இருந்த. வாமா வாமா. ஐயோ ரோகிணி, நிறைய வருது, சீக்கிரமா வா. சில நேரம் ஒரு எறும்பு, சக்கரம் போட்டா பல எறும்பு, அங்க இருக்குது சிவப்பு எறும்பு, இதுதான் கட்ட எறும்பு எறும்பு. ஏங்க, நீங்க போடுங்க, நான் பாக்கல. பாக்கல. நீ போ, நான் அவனை பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ, என்ன சகல மாப்பிள்ள சூ போடாம நின்னுகிட்டு இருக்க? என்ன திடீர்னு அக்கறை? அக்கறலாம் ஒண்ணும் இல்ல. சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு மாப்பிள்ளையா வரணும்னா அதுக்கு ஒரு தனி கெத்தன அம்சம் இருக்கணும். ஏதோ மாப்பிள்ளையாக போறீங்களேன்னு சொன்னேன். ஹலோ, ரொம்ப யோசிக்காதீங்க, போய் சூ போடுங்க. கால் ஈரமா இருக்குன்னு தான் நானே கழட்டி விட்டேன்.
கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஷூ போடலன்னா நல்லாவா இருக்கும்? போய் போடுங்க, போங்க போங்க. இவன் வேற. போட்டுட்டா ஐயா. என்னம்மா எறும்பெல்லாம் பிடிச்சி ஷூக்குள்ள போட்டிருக்கீங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்பா நீங்க வேணா பாருங்க, ரேவதி கண்டிப்பா கார்த்தியை தான் பாப்பா, அதுல டவுட்டே இல்ல. மாமா மாமா அங்க பாருங்க, அந்த மருது பையன் ஷூவை போடுறான். ஓம் தேவியே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः, ஓம் நந்தகோப குலஜாதாயே நமः, ஓம் மங்கல்யாயே நமः, ஓம் குலவர்தின்யே நமः, ஓம் ஆகாச காமின்யே நமः, ஓம் வாசுதேவ பகின்யே நமः, ஓம் திவ்யாம்பரதராயே நமः, ஆஹா, ஓம் நெளிகிறான் கட்டே ஒர்க்கட்டாவது. ஓம் சிவாயே நமः, ஓம் பாபதாரிண்யே நமः, ஓம் வரதாயே நமः, ஓம் மாமா கிருஷ்ணாயே நமः, இரும்பு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நமः, ஓம் பிரம்மச்சாரிண்யே நமः, ஓம் பாலார்க சத்ரு சாகராயே நமः. இது ஒரு வித்தியாசமான பூஜை. பல பேர் பண்றதே இல்ல. ஆனா எங்க பரம்பரையில இத வழி வழியா பண்ணிருக்கோம். உங்களுக்கு இத பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதை விட ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்காரர் மனசுல நினைச்சுண்டு நிலாவை வேண்டிக்கிட்டு ஜல்லட வழியா நிலாவை பாருங்கோ. அப்படியே ஜல்லடைய கீழே இறக்கி உங்க வீட்டுக்காரரையும் பாருங்கோ. அக்கா முதல்ல நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த என் கையில இருக்கிற என்கேஜ்மெண்ட் ரிங்க நிச்சயமா இவர் போட்ட மாதிரி தெரியல. அந்த உருவம் இவர் இல்ல. ஒருவேளை எம்டி சார் தான் எனக்கு ரிங்க போட்டிருப்பாரோ? குழப்பமா இருக்கே. சரி, நடந்துட்டு இருக்கிற இந்த பூஜையில நான் பார்க்க போற அந்த முகம் இவரோடதா இல்ல எம்டி சார் தான்னு பாப்போம். எம்டி சாரா இருந்தா இந்த மோதிரத்தை கண்டிப்பா அவர்தான் போட்டிருக்கணும். என்ன ரோகு, நான் தெரியறேனா? எங்க ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு சொல்லு. இந்த ஜல்லட வழியா பாக்குறப்போ உங்க முகம் சூப்பரா இருக்குங்க. ரியலி? அப்படின்னா பர்மனண்டா இப்படி ஒரு சல்லடைய கடற்கணக்கில் வாங்கி கொடுத்துறேன். அப்பப்ப அதை வச்சு என்ன பாரு. ஓகே? காலில் என்னமோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும்? ஷூவை கட்டி பாத்துடலாமா? வேணாம் வேணாம், நம்ம ஷூவை கட்டி பாக்குறதுக்குள்ள இந்த கார்த்தி ஏதாவது பிளான் பண்ணிடுவான். அதனால உஷாரா இருக்கணும். என்ன ஸ்ரீவதி கையில நிச்சயம் மோதிரம் போடாம மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணிராத.
இந்த முறை நான் எதுவும் மிஸ் பண்ண போறது இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? ஷூல ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு சூர்யா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ஷோ மோதிரம் விஷயத்திலேயே அத்தை நம்ம மேல பயங்கர அப்செட்டா இருக்காங்க. வெறும் 5 மினிட்ஸ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் போய் நீ அதெல்லாம் பண்ணிக்கோ. ம் சரி. ம். ஹலோ, சொல்லுங்க. சார், ரேவதிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். அதான் சார், அவங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுதான்னு உங்களை கேட்க கால் பண்ணேன். ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக இளையராஜா சாருக்கு கால் பண்ணிருந்தேன். அவருதான் நீங்க ரேவதியோட என்கேஜ்மெண்ட்க்கு போயிருக்கிறதா சொன்னாரு. ஓகே. நீங்க இந்த விஷயத்துல எவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க? அது ரேவதி மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். அடுத்த ஜோடி யாரு? வாங்கோ. ரேவதி நீ போ. நீங்க போங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. இந்தாங்க. அம்மா, இந்த ஜல்லட வழியா அந்த நிலாவை பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டு அதே ஜல்லட வழியா உங்க வீட்டுக்காரரையும் பாருங்க. கடவுளே, என் மனசுல இருக்கிறது நடக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும். நிலாவை பார்த்த அதே கண்ணோட, அதே சந்தோஷத்தோட, அதே மன நிறைவோட எனக்கு பிடிச்ச